ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 24/7 யூடியூப் சேனல். ஃபேஸ்புக்கில் வீடியோ பார்த்தீங்கன்னா தமிழ் 24 கார்ஸ் ஃபேஸ்புக் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்கிரைபரில் ஒருத்தங்க தான் இந்த 2 காரை வந்து சேல் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ என்னென்ன வெஹிக்கிள் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அப்டேட்டில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா மாருதி சுசுக்கியில் ஸ்விஃப்ட் LXI வேரியண்ட்டு 2018 மாடல். அடுத்து இன்னொரு கார் அப்டேட்டில் இருக்குது. அது பார்த்திங்க அப்படின்னா மாருதி சுசுக்கியில் ஸ்விஃப்ட் டிசைர் ஆட்டோமேட்டிக் கார் VXI ஆட்டோமேட்டிக் கார். இந்த காரை பற்றின டீட்டெயிலும் பார்க்க போகிறோம். சிங்கிள் ஓனர் கண்டிஷன்லேயே இருக்குது. வெறும் 23,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட அவைலபிளாக இருக்குது. என்ன பட்ஜெட்டுக்கு கோட் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 2 வண்டியும் நீங்கள் பார்க்கக்கூடிய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் தான் பார்க்க வேண்டியிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்திங்க அப்படின்னா பியூர் ரெட் கலரில் இருக்கக்கூடிய இந்த வெஹிக்கிள் பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ராட்ச் டென்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாத கண்டிஷனில் வந்துருக்குது. மாருதி சுசுக்கி ஸ்விஃப்ட் LXI வேரியண்ட் பெட்ரோல் வேரியண்ட் காரு 2018 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்க அப்படின்னா 2வது ஓனரில் இருக்குது. ஓடி இருக்கக்கூடிய கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 22,000 கிலோமீட்டர் தான் வந்து டிரைவே ஆகிருக்குது. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டும் இருக்குது வண்டிக்கு. இன்சூரன்ஸ் upto உங்களுக்கு 2022 ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் வந்து இருக்குது. இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் புது இன்ஜின் எப்படி இருக்கும் அதே கண்டிஷனில் தான் வந்து இருக்குது. ஏன்னா டோட்டலாக ஓடி இருக்கக்கூடிய கிலோமீட்டரே வந்து பார்த்திங்கன்னா 22,000 தான் வந்து ஓடி இருக்குது. இது LXI தான். பட் ஆனால் உங்களுக்கு வந்து VXIயில் வர மாதிரி வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபோக் லேம்பாக இருக்கட்டும், இன்டீரியலும் சில விஷயங்கள் வந்து ஸோ VXIயில் என்ன இருக்குமோ அதே போல் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து 4 டயர் பாயிண்ட்டோட வியூ உங்களுக்கு காமிக்கிறேன். 4 டயர் பாயிண்ட்டோட வியூ அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குன்னா எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 80% அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. அடுத்து நாம் இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வண்டியில் உங்களுக்கு இன்டீரியரை பொறுத்தளவுக்கு பவர் ஸ்டேரிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் பவர் ஸ்டேரிங் ஒரு சூப்பரான கண்டிஷனில் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஓடி இருக்கக்கூடிய கிலோமீட்டர் 22,000 வந்து ஓடி இருக்குது. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு அவைலபிளாக இருக்குது. SRS ஏர்பேக், டியூல் ஏர்பேக் இருக்குது. அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா கம்பெனி மியூசிக் செட்டு, ப்ளூடூத் காலிங் ஆப்ஷன் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஸோ ஒரு சூப்பரான ஆடியோ சிஸ்டம் வந்து போட்டுக்கிறாங்க. இந்த சீட் கவர்ஸ் கிட்டத்தட்ட வந்து 20,000 எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ் லுக் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இன்டீரியரில் கால் வைக்கிறக்கூடிய இடத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா அதில் லைட் செட்டப் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆடியோ சிஸ்டம் வித் ரிமோட் கீயோடு வந்து இருக்குது. பேக் சீட்டோட கண்டிஷனும் பாருங்கள். உங்களுக்கு லெக் ரூம் ஸ்பேஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். கம்பெனியில் வந்து அந்த ஸ்டிக்கர் கூட கிளிக்காமல் அப்படியே ஒரிஜினாலிட்டியாக தான் இருக்குது. வண்டியில் ஃப்ளோர் மேட்டு, எக்ஸ்ட்ரா ஃப்ளோர் மேட்டு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஆடியோ வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா எக்ஸ்ட்ரா ட்விட்டர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. இது எதுவுமே வந்து LXIயில் வராது. LXI VXI எதுவும் வராது. நம்ம தேவைன்னா வந்து கம்பெனியில் ஆல்ட்ரு பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இது எல்லாமே வந்து இவங்க வந்து எக்ஸ்ட்ரா வந்து காசு பே பண்ணி தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த வண்டிக்கான இன்ஜின் வேரண்ட்டி அப்படின்னு சொல்லி வந்து 1 இயருக்கு வந்து அதுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணோம். அதுவும் வந்து பே பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ 1 lakh கிலோமீட்டருக்கு வந்து இன்ஜின் வாரண்ட்டி இருக்குது. இப்போ ஓடி இருக்கக்கூடிய 22,000 ஓடி இருக்குது. பேக்கில் இருக்கக்கூடிய ஃபுட் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ ஒரிஜினாலிட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸ்டெப்னியும் அன்யூஸ்டாக இருக்குது. ஸ்டெப்னியோட கண்டிஷனும் உங்களுக்கு அன்யூஸ்டாக இருக்குது. பேக்கில் இருந்து இன்டீரியர் டேஷ்போர்ட் வியூ வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஃபுல் இன்சூரன்ஸ் upto ஆகஸ்ட் 2022 வரைக்கும் இருக்குது. அண்ட் மாருதி சுசுக்கியில் இது வந்து சர்டிஃபைடு பண்ண கார். இதுக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கக்கூடிய பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2018 மாடல். ABS பிரேக்கிங் சிஸ்டம் வந்துடும், டியூல் ஏர்பேக் வந்துடும், பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து இதுலேயும் இருக்குது. இதே போல் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீக்கர், ட்விட்டர் எல்லாமே வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஆடியோ சிஸ்டம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இன்ஜினோட ஹெட்ரூம்லாம் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம். எவ்வளோ ஒரிஜினாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது உங்களுக்கு சிட்டியில் 18 கிலோமீட்டரும், ஹைவேஸில் 22 கிலோமீட்டரும் வந்து மைலேஜ் அப்படிங்கிறது வந்து கொடுக்குறது. ஃபுல்லி லோடட், மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. எடுத்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் கூட நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே வந்து இருக்காது. அந்த மாதிரி கண்டிஷனில் தான் இந்த வண்டி வந்து இருக்குது. இந்த வண்டிக்கான பட்ஜெட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பட்ஜெட் வந்து கொஞ்சம் குறைவாக தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. 5,60,000 சொல்லியிருக்கிறாங்க. ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. இந்த ரேட்டையும் நீங்கள் நேரில் போனால் ரேட்டை கண்டிப்பான முறையில் வந்து குறைச்சி கூட வந்து வாங்கிக்கலாம். மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் டிசைர் ஆட்டோமேட்டிக் கார் VXI பெட்ரோல் வேரியண்ட்டு 2019 மாடல். ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனோடு வருது. இந்த வெஹிக்கிளும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தான் பார்க்கணும். இது ஓடி இருக்கக்கூடிய கிலோமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா 23,000. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டும் அவைலபிளாக இருக்குது. சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் ஜென்யூனாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. வண்டியில் ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவுமே கிடையாது. இன்ஜினும் பக்காவான கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கான இன்சூரன்ஸும் பார்த்திங்கன்னா கரண்ட்டாக தான் இருக்குது. இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. இதில் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டியூல் ஏர்பேக்ஸ் வரும்,
ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் வரும், பார்க்கிங் சென்சார், ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்குது, ஏசி பக்காவான ஒர்க்கிங்கில் இருக்குது, பேட்டரியும் நல்ல குட் கண்டிஷனில் தான் இருக்குது. கம்பெனி ஆடியோ சிஸ்டம், மியூசிக் சிஸ்டம் சேம் அஸ்யூஷுவல் அதில் இருக்கிற மாதிரியே இதுலேயும் வந்து சிஸ்டம் வந்து போட்டிருக்கிறாங்க. ஃபோக் லேம்ப் கொடுத்துருக்குறாங்க. ஆயில் சர்வீஸ், எல்லா ஆயில் சர்வீஸும் ரீசெண்டாக டன் பண்ணிட்டாங்க. எல்லாமே ஃபுல்லி மெயின்டெனன்ஸ் வந்து இப்போ பார்த்துட்டாங்க. ஆயில் சர்வீஸோ எடுத்து நீங்கள் எதுவுமே சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்காது, எடுத்துகிட்டு போய் அப்படியே வச்சு ஓட்டுற மாதிரி இருக்கணும். நேம் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கும். இதுக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கக்கூடிய பட்ஜெட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டயர் பாயிண்டோட கண்டிஷன் எல்லாமே பாருங்கள். ஒரே ஒரு டயர் பாயிண்ட் மட்டும்தான் உங்களுக்கு வந்து 80% இருக்குது. மீதி எல்லாமே ஈவனாக பார்த்திங்க அப்படின்னா 90% மேலேயே வந்து இருக்குது. அதோட வியூவை வந்து பார்த்துக்கோங்க. இதுக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கக்கூடிய பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பட்ஜெட். சைடு மிரர்லேயே பார்த்திங்க அப்படின்னா இண்டிகேஷனுக்கான லைட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இன்டீரியரோட வியூவை அப்படியே பாருங்கள். 4 விண்டோ, பவர் விண்டோ, இன்டீரியர்லேருந்தே மிரர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சென்ட்ரலாக் இருக்குது, பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்குறாங்க, சென்ட்ரலாக் வித் ரிமோட் கீ வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் கிலோமீட்டர் 23,800, கிட்டத்தட்ட 24,000 கிலோமீட்டர் வந்து ரீச் பண்ண போகுது. கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்து ப்ளூடூத் காலிங் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஆடியோ வேறு லெவலில் இருக்குது. இந்த இடத்துலையுமே முக்கியமாக இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் கேர் கார். ஸ்டீரிங்கில் சில கண்ட்ரோல் கீ வந்து இதில் வந்து வந்துடும். சீட் கவர்ஸ் வந்து சேம் வெளியே வண்டி என்ன கலரில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ளூ கலரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. லெதரில் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. பேக் சீட்டோட கண்டிஷனையும் அப்படியே பாருங்கள். டாப் அப்போசர்லாம் கம்பெனிலேருந்து எப்படி வந்துச்சோ அப்படியே தான் இருக்குது. அண்ட் உங்களுக்கு பேக்கில் இருந்து இந்த வண்டியோட வியூ காமிக்கிறேன். பேக்கில் இருக்கக்கூடிய சீட் கவர்ஸோட கண்டிஷனாக இருக்கட்டும் அப்படியே இருக்குது. வண்டி இன்டீரியர் எப்படியோ ஷோரூமில் வண்டி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் தான் இருக்குது. உங்களுக்கு ரியலே ஏசிக்கான வைன்ஸ் எல்லாமே வந்துடுது. அதுலேயும் சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. வண்டியோட இன்டீரியர் வந்து இப்படி தான் இருக்குது. இன்ஜினோட ஹெட்ரூமும் பாருங்கள், எங்கேயுமே அடிக்கடி படாமல் ஒரிஜினாலிட்டி லுக்கிங்கில் தான் இருக்குது. 2019, இது வந்து 2022 நீங்கள் இப்போ ஒரு வண்டி எடுக்க போனால் கூட உங்களுக்கு ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் இப்போ ஒரு 9 லட்ச ரூபா தாண்டி தான் போயிட்டுருக்கு. ஆனால் இதோட ப்ரைஸே பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாகவே இவங்க கோட் பண்ணியிருக்கக்கூடிய பட்ஜெட் 6,85,000 தான். ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. நேரில் போனால் இந்த ரேட்டே வந்து குறைச்சி கூட வந்து வாங்கிக்கலாம். வீடியோவில் பார்த்தா இந்த 2 வண்டியும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிங்கன்னா பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ஏதாச்சும் ஒரு பட்ஜெட் ஓரியன்டாக மாருதி சுசுகி பிராண்ட்லேருந்து கார் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு மஸ்ட்டாக ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் உங்களுக்கும் தேவை அப்படின்னா தாராளமாக வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதுபோல் நல்ல ஒரு கார் அப்டேட்டை சந்திப்போம். நன்றி.